IPL 2026க்கு நிறைய பிளேயர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அப்படி எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காத டாப் 10 வீரர்கள் யாருன்னு தான் பார்க்க போறோம். நம்பர் 10th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் அஜின்கே ரஹானே தான் இருக்காரு. இவர் KKR டீமோட ஓப்பனிங் பேட்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாம KKR டீம் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு. இவரோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்தாலும் இவரோட ஓப்பனிங் பேட்டிங் ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ரொம்ப ஸ்லோவான இன்னிங்ஸ் தான் நிறைய மேட்ச் ஆடி இருந்தாரு. இதனாலே இவர் ஒரு ஃபிளாப் பிளேயரா இருக்கார் 2026 IPL. நம்பர் 9ல இருக்க பிளேயர் யாருன்னா கேமரூன் கிரீன். இவர் யார் ரொம்ப எதிர்பார்த்தாங்கன்னா இவரோட கோடிகள் தான். இவர் தான் ஓவர்சீஸ்லேயே அதிக கோடி வாங்கின பிளேயரா இருக்காரு. அதனாலேயே இவர் மேல நிறைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாம ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டர். இவர் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கனாலும் இவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. இருந்தாலும் இவர் இந்த ஃபிளாப் லிஸ்ட்ல இருக்காரு. நம்பர் 8ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா நிக்கோலஸ் பூரன் தான் இருக்காரு. இவரு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர். இவரு ஒரு தரமான பேட்டரா இருந்திருக்காரு. இவர் போன சீசன் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இந்த சீசன்ல அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதனால இவர் ஒரு ஃபெயிலியர் பேட்டரா இருக்காரு. நம்பர் 7 ரியான் பராக் RR டீமோட கேப்டனா இருக்காரு. பட் அவரோட பேட்டிங் போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெஸ்ட் பேட்டிங் கொடுக்கல. அவர் ஒரு சீசன்ல ஒரு நல்ல பேட்டரா இருந்தாரு. பட் இந்த சீசன்ல ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸா இருக்கு அவரோட பேட்டிங்ல. அதனால இவர் ஒரு ஃபெயிலியர் பேட்டரா இருக்காரு. நம்பர் 6 குல்தீப் யாதவ் ஒரு தரமான பவுலரா இருந்திருக்காரு. பட் இந்த ஒரு சீசன்ல அவரோட பவுலிங் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல பர்ஃபார்மரா இருந்தாரு. போக அவரோட பவுலிங் ரொம்ப மோசமா இருந்ததுனால இந்த ஒரு சீசன்ல இவரு ஒரு ஃபிளாப்பா இருக்காரு. நம்பர் 5 ரிஷப் பண்ட். இவர் ஒரு தரமான கேப்டனா இருந்திருக்காரு ஒரு காலத்துல. பட் ரீசன்ட் சீசன்ஸா அவரோட கேப்டன்ஷிப்பும் சரி அவரோட பேட்டிங் சரி ரொம்ப மோசமா இருந்திருக்கு. LSG டீமோட கேப்டனா இருந்தாலும் அவரோட பேட்டிங் ரொம்பவே மோசமா இருக்கு. ஒரு நல்ல டீம் வச்சுட்டு ஒரு நல்ல பேட்டிங்கும் நல்ல கேப்டன்ஷிப் பண்ண முடியலன்றது ரொம்பவே தவறான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இவரும் ஃபிளாப் லிஸ்ட்ல இருக்காரு. நம்பர் 4 ஜஸ்பிரீத் பும்ரா. இவரை போய் ஃபெயிலியர் லிஸ்ட்ல நான் போட்டது காரணம் அவரால் எக்கனாமிக்கா பவுலிங் போட்டாலும் விக்கெட் டேக்கிங் பவுலரா இல்லாம இருக்காரு. இந்த ஒரு சீசன்ல அவருக்கு இருக்க ஒரு பெரிய மைனஸ் அவரால் பெரிய விக்கெட் எடுக்க முடியல. இதனாலே இவரு ஃபிளாப்பா இருக்காரு. நம்பர் 3 ருத்ராஜ் கெய்க்வாட். இவர் CSK டீமோட ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் மட்டும் இல்லாம ஒரு கேப்டனா இருக்காரு. பட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே போரா இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட்லயும் சரி இவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே போரா இருக்கு இந்த ஒரு சீசன்ல. இதுக்கு முன்னாடி சீசன்ல ஒரு டாப் ஸ்கோரரா இருந்திருக்காரு. பட் இந்த ஒரு சீசன் அவருக்கு ரொம்பவே ஒஸ்டான ஒரு சீசன். நம்பர் 2 ரோஹித் சர்மா. அவரோட ஃபிட்னஸ்ல எல்லாருமே இம்ப்ரெஸ் வந்தாங்க இந்த ஒரு சீசன்ல. ஏன்னா அவர் ஒரு பயங்கர ஃபிட்டா வந்திருந்தாரு. இந்த ஒரு சீசன்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் பீப்புள்ஸ் அவர் மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. இன்ஜுரினால நிறைய மேட்சஸ் அவரால் ஆட முடியல. ஒரு சில மேட்சஸ்ல ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் இருந்தனால இவரும் இந்த ஒரு ஃபிளாப் லிஸ்ட்ல இருக்காரு. நம்பர் 1ல 2 பிளேயர்ஸ், ஒன்று சூரியகுமார் யாதவ், இன்னொன்று ஹர்திக் பாண்டியா. 2 பிளேயரையும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க பீப்புள்ஸ். நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் இந்த 2 பிளேயர்ஸுமே எதிர்பார்த்ததுக்கு பூர்த்தி செஞ்சாங்களான்னு கேட்டா கேள்விக்குறி தான். சூரியகுமாரோட பேட்டிங் உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருந்திருக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு கேப்டன்ஷிப் பிரஷர் அது மட்டும் இல்லாம அவரோட பேட்டிங் பவுலிங் சரி ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இதனாலே அவங்க 2 பேரையும் நான் நம்பர் 1 லிஸ்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த டாடா IPL 2026ஓட ஃபிளாப் பிளேயர் யார் நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு பிளேயரை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.